ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து யார் என்னோடய கேள்விக்கு பதில் கரெக்டாக கொண்டு வர்றாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த சேவகர்கள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ராஜா வந்து அவரோட கேள்விக்கு யார் பதில் கொடுக்குறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு டண்டோரா போடுறாங்க. டண்டோரா போட்ட உடனே ஒரு 5 இளவரசிகள் வர்றாங்க, நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சாதாரண பெண், அவளும் சரி ஏன் நம்மளும் கலந்துக்கலாம், ஜெயிச்சா பார்க்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கலந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாருன்னா, எல்லார் கையிலையும் கொஞ்சம் விதை கொடுக்குறாரு. விதை கொடுத்த உடனே ராஜா நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோம். கொஸ்டின் இல்லை, இதுதான் கொஸ்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதையை கையில் எல்லார் கையிலையும் கொடுக்குறாரு. அந்த 6 பெண்கள் கையிலையுமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை நீங்கள் கொண்டு போய் விதைச்சிருங்க, விதைச்சி இதில் என்ன 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 கலரில் பூ வருதோ அது கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த விதையோட ஒரிஜினல் பூ என்னங்கிறது எனக்கு தெரியும், அப்போ அவங்கள நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறாரு. உடனே எல்லோரும் சந்தோஷத்தில் நான் தான் ராஜாவை கட்ட போகிறேன், நான் தான் ராஜா கட்ட போகிறேன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷத்தில் அந்த விதையை தூக்கிட்டு போகிறாங்க. 6 பேருமே போகிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி அந்த 6 மாதம் கழித்து 6 பேருமே ரிட்டன் வர்றாங்க. வந்த உடனே எல்லோரும் ஒருத்தர் மஞ்சள், ஒன்று சிகப்பு, ஒன்று இப்போ அப்படி விதவிதமான கலரில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலரில் பூவை கொண்டு வந்து பூங்கொத்தாக கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என் தோட்டத்தில் இந்த ரோஸ் தான் வந்துச்சு, என் செடியில் இந்த ரோஸ் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த 7 பெண் இருக்கா பார்த்தீங்களா, சாதாரண பெண், அந்த பெண் இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் கொடுத்த விதையே தப்பு, இது ரோஸ் விதையே கிடையாது, இதில் வந்து ரோஸ் வந்து முளைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த 5 பேருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, அப்போது நம்ம வந்து பொய் சொல்லிட்டோங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் ஷேம் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த பிள்ளை இந்தாங்க நீங்கள் கொடுத்த விதை இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ராஜாவுக்கு வந்து இந்த பிள்ளை வந்து எல்லோரும் முன்னாடி தைரியமாக ஓப்பனாக அந்த உண்மையை சொல்லது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ராஜா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெண் தான் எனக்கு வேணும், நான் உன்னையவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கட்டிக்கிட்டாரு. கதை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் ஏன் கருப்பாக இருக்காங்கன்ட்டு, அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய நேரம். என்னென்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் ஏன் கருப்பாக இருக்காங்கன்னா, சத்தியமாக எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள்.